என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையில் நிகழும் அனைத்தும் இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கின்றோம் என்பதை பொறுத்துத்தான் வாழ்க்கையின் நினைவுகள் அமையும். துன்பம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அல்லவா? அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும். எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது. இன்பமும் துன்பமும் அடிபட்டால் வலிக்கும் என்று தெரியும். அடிபட்டவுடன் நீ அழுகிறாய். உன் மனதில் வலிக்கின்றது என்ற உணர்வு தோன்றியதும் நீ கண் கலங்குகின்றாய் அல்லவா? அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது, நகரக்கூடாது. அப்போது தானே அடிபடும் என்று யோசித்தால் வாழ முடியுமா குழந்தாய்? அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும். அது வலிக்கும் என்றும் தெரியும். அதை தைரியத்துடன் ஒரு முறை இருமுறை நிமிர்ந்து பார். அது உன்னை என்ன செய்கின்றதென்று. எதற்கும் மனம் தளராதே. உன்னால் முடியும் என்று போராடு. துணிந்து நில். பல வெற்றி கனிகளை பறிப்பார். உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடி மீது அமர்ந்து உன் கர்மாக்களை கழி. நீ தோல் சாய உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். வீணாக கலக்கம் கொள்ளாதே தங்கமே. நாளை என்ன செய்யலாம் என யோசிக்கலாம். ஆனால் நாளை என்ன நடக்குமோ என யோசிக்காதே. அது நிம்மதியை கெடுத்துவிடும். வார்த்தைகளா எவருக்கும் பதில் சொல்லாதே. நீ வாழும் வாழ்க்கையை அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். துணிந்து முன்னேறு. உனக்கு வெற்றியை கொடுப்பது என் பொறுப்பு. பகை, பொறாமை ஆகியவற்றை நீ வெளியிட்டால் அவை வட்டியும் முதலுமாக மீண்டும் உன்னிடமே திரும்பி வந்து சேரும். உதவி கிட்டும் என்ற நம்பிக்கையுடன் அஞ்சாமல் செயலில் ஈடுபடு. எங்கிருந்தாவது உதவி உன்னை வந்து சேரும். நம்பிக்கை இருந்தால் செயல் வெற்றி பெறும். ஆற்றல் இருந்தாலும் அறிவு இருந்தாலும் ஆண்டவனின் அருள் இல்லை என்றால் இங்கு எதுவுமே சாத்தியமல்ல மனமே. அமைதியாய் இருப்பது நல்லது தான். ஆனால் நீ எந்த இடத்தில் பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசாமல் விட்டுவிட்டால் அது உன் வாழ்நாள் தவறாகிவிடும். தந்திரம் பழகு. யாருக்கும் குழி பறிக்கல்ல. யார் பறித்த குழியிலும் நீ விழாமல் இருக்க. உண்மையானவர்களின் மனம் கூட மண்பானை போன்றுதான். எந்த சொல்லையும் தாங்காமல் உடைந்து விடுவார்கள். உன் வாழ்க்கை நேர்மையாய் இருந்தால் நீ யாருக்கும் பயப்படவும் தேவையில்லை, பணிந்து செல்ல அவசியமும் இல்லை. நமக்காக யாரும் இல்லை என வருத்தப்படுவதை விட நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என கடந்து போய்விடு. வாழ்க்கை வசமாகும். மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல வாழ வேண்டும் என்ற அவசியமில்லை குழந்தையே. என் கண்களை பார்த்து கொண்டே இரு. உன் பிரச்சனைகளில் இருந்து விடுபடப் போகின்றாய். யார் நேசித்தாலும் யார் வெறுத்தாலும் நீ நீயாக இரு. உனக்கு பிடித்ததை மட்டும் செய். உன் மனதிற்கு நல்லது என நினைப்பதை மட்டும் செய். ஏனெனில் நீ இறந்த பின் யாரும் உனக்கு சிலை வைக்கப் போவதில்லை குழந்தையே. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே. உன் வாழ்நாளிலே அதன் பலனை காண்பார். தெய்வ நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. உனக்கு சொந்தமானது உன்னை விட்டு எங்கும் போகாது. கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது. நடக்கவும் நான் அனுமதிக்க மாட்டேன். நியாயங்கள் நம் பக்கம் இருந்தாலும் புரிந்து கொள்ளாதவர்களோடு வாதிட முடியாமல் சில நேரங்களில் அமைதியாகத்தான் நீ கடந்தாக வேண்டும். நடித்து நல்லவனாக வாழ்வதை விட எதிர்த்து நின்று கெட்டவனாக இருந்து விடலாம். வாழ்க்கையில் நம் கண்கள் காட்டிக் கொடுத்த உண்மைகளை விட நம் காதுகள் கேட்ட பொய்களே அதிகம். எத்தனை நல்ல மனிதர்களாக நடித்தாலும் அவர்களின் உண்மை இயல்பை காலம் நமக்கு காட்டிக் கொடுத்துவிடும். எவரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. யாருக்கும் பாரமாக வாழக்கூடாது. நமக்கு கிடைத்தது போதும் என்ற வாழ்க்கையே சிறப்பானது. உனக்கு பலமாய் நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு இரு தங்கமே. எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் அப்பன் நான் உன்னுடன் இருக்கும் வரையில் உன் பக்கம் எதையும் தீண்ட விட மாட்டேன். சுயநலமாய் வாழ்வது கூட தவறில்லை. ஆனால் தங்கள் சுயநலத்திற்காக மற்றவர்களின் நலத்தை கெடுப்பது தான் தவறு. ஒரு தாயின் கவலைகள் எப்போதும் சுமைகளை இறக்கி வைப்பதில் இருப்பதில்லை. தான் சுமக்கும் சுமைகளை தன் பிள்ளைகள் சுமந்துவிடக்கூடாது என்பதாகவே இருக்கும். தாயை ஒருபோதும் கைவிடாதே குழந்தையே. நல்லவனுக்கு கடவுள் பயம் அதிகம். கெட்டவனுக்கு கடவுள் பக்தி அதிகம். அன்பு குழந்தையே, எதிரிகள் ஆடும்போது அவர்களை ஆடவிட்டு
அமைதியாக வேடிக்கை பார். தவறுக்கு மேல் தவறிழைத்து தானாகவே ஒரு நாள் மாட்டிக்கொள்வர். எதையும் எளிதில் தொலைத்து விடாதே. மீண்டும் அது எளிதாக கிடைப்பதில்லை குழந்தையே. பணக்கஷ்டம் எப்போதாவது மாறிவிடும். மனக்கஷ்டம் மெல்ல மெல்ல வாழ்க்கையையே பாழாக்கிவிடும். எச்சூழலிலும் காக்கப்பட வேண்டியது மனமே. உணரும் வரையில் உண்மையும் ஒரு பொய்தான். புரிகிற வரையில் வாழ்க்கையும் ஒரு புதிர்தான். நம்மை காயப்படுத்தும் வாய்ப்புகளை பிறருக்கு நாமே கொடுத்துவிட்டு கவலைப்படுவதில் எந்த நியாயமும் இல்லை குழந்தையே. உன்னை அழ வைத்தவர்களையும் உனக்காக அழுதவர்களையும் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. வாழ்க்கையில் தனித்தே போராடுபவர்கள் மனதில்தான் இரக்கமும் அன்பும் அதிகமாக இருக்கும். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இரு. என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலப்படும். அன்புக்குரியவர்களை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் அவர்களைப் போலவே இன்னொருவர் அமைவது கடினம் குழந்தையே. எப்படி இருந்தாலும் இவ்வுலகம் குறைத்தான் கூறப்போகின்றது. உனக்கு பிடித்தது போலவே இருந்துவிடு. உண்மையுடன் வாழ்வதே இறைவனை வணங்குவதற்கு ஒப்பாகும். மற்றவர்கள் மீது கவனம் செலுத்தினார் நீங்கள் யார் என்பதை நீங்களே மறக்க நேரிடும். உங்கள் மீதும் சற்று கவனம் வையுங்கள். உலகே உங்களை வியர்ந்து பார்க்கும். உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்கள் நிச்சயம் ஒரு நாள் அதே அன்பிற்காக ஏங்குவார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. நல்ல எண்ணமும் செயலும் எப்போதும் நம் வெற்றிக்கு துணை நிற்கும் குழந்தையே. நீ வாழவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு ஜொலிக்கப் போகின்றார். சந்தோஷமாக இரு. உனக்கு மட்டும் சொந்தமான பொருளை மீட்டு அதை உன்னிடமே ஒப்படைப்பேன். பிறர் கைக்கு செல்ல அனுமதிக்க மாட்டேன். என் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை தங்கமே. நீ கோபம் கொள்வதினால் எதுவுமே மாறப்போவது இல்லை. அமைதியாக இரு. மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். என் நாமத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இரு. உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே. உனது மிகப்பெரிய கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன். கலங்காதே. உன் மனசோர்வு முடிவுக்கு வரும். என் துவாரகா மாயிக்கு வா. என்னுடன் பேசு. பூக்கள், இலைகள், இனிப்புகள் போன்றவற்றை உங்களுக்கு வழங்கும் ஒரு நபர் மூலம் நீங்கள் என் தரிசனத்தை பெறுவீர்கள். நம்மை குறை கூற இங்கு யாரும் நிறைவானவர்கள் இல்லை குழந்தையே. ஷீரடியில் சிரம் தாழ்த்தி உன்னை வணங்கும் நாளை சீக்கிரம் கொடுப்பா. அருமருந்தான அன்னதானத்தை அள்ளி உண்ணும் நாளை அவசியம் கொடுப்பாய் என்று என்னையே வணங்கி நிற்கும் உன்னை விரைவில் ஷீரடிக்கு வரவழைக்கப் போகின்றேன். உனது விருப்பங்களை மறந்துவிட்டேன் என்று யோசிக்கின்றாயா? அதற்கான காலம் வரும் வரை சற்று காத்திரு. அதுதான் உனக்கு நல்லது. நம்பிக்கையுடன் பொறுமையாக இரு. நல்லது நிச்சயம் நடந்தே தீரும். கலங்காதே தங்கமே. பொறுமை என்பதை நீ ஆயுதமாக கொண்டு எந்த செயலில் இறங்கினாலும் உனக்கான வெற்றி நிச்சயம். எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அவர்களை வியக்கும் வண்ணம் பல வழிகளை நான் திறப்பேன். என்னை சரணடைந்தவனை மாயை ஒன்றும் செய்யாது. என் வார்த்தைகளில் நம்பிக்கை வை. நன்மையே நடக்கும். தீராத பிரச்சனை என்று எதுவும் இல்லை. துணிந்து செயல்படு. துணைக்கு நான் வருகின்றேன். உன் குடும்பத்தை உயர்ந்த நிலையில் கௌரவமாக வாழ வைக்கும் அளவிற்கு உனக்கான நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுத்து உன்னை உச்சத்தில் வாழ வைப்பேன். மனதை ஒருநிலைப்படுத்த பழகிக்கொள். அலைப்பாகிய மனதால் எந்த செயலையும் முழுமையாக செய்ய இயலாது. எதிலும் உறுதியான நம்பிக்கை கொள்ளும் போது மனம் ஒருநிலைப்படும். வெற்றி உனதே தங்கமே. உனக்கானது உன்னை விட்டு என்றும் போகாது. நீ கவலைப்படாதே. என்னை மீறி போகவும் போகாது. நான் உனக்கு உறுதியளிக்கின்றேன். கலங்காதே. நீ செல்லும் இடமெல்லாம் இந்த சாகி துணையாக வருகின்றேன். இன்று இவ்விதம் கஷ்டப்படுவதால் யாரையும் நொந்து கொள்வதில் அர்த்தமில்லை செல்வமே. இது வலிமை வாய்ந்த வினைப்பயனின் ஆளுமை. இதை உடை தெரிந்து விரைவில் வெற்றி பெற இடைவிடாமல் என் நாம ஜபம் செய். என் கண்ணின் மணியே, நீ அனுபவிக்கும் உன் கர்ம வினைகளை உனக்காக நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன். இப்போது நீ அனுபவித்துக் கொண்டிருப்பது அதன் சிறு பகுதியே என்பதை புரிந்து கொள். சிறிது காலம் வலிகளை பொறுத்துக்கொள் தங்கமே. கூடிய விரைவில் பூரண விடுதலை அளிப்பேன். புத்தகங்களை நண்பர்களாக்கிக் கொள். நமக்கு எப்போதும் துரோகம் செய்யாத ஒரு உறவு அது. வாசிக்க வாசிக்க அதிகமாக நேசிக்கும். எண்ணம் போல் வாழ். பிறரை போல் வாழ எண்ணாதே. நமக்கு பிடித்தவர்களுக்கு வலிக்கும் என்று எவ்வளவோ விட்டு கொடுத்து போகின்றோம். ஆனால் அவர்கள் நமக்கு வலிக்கும் என்பதை எத்தனை நாட்கள் ஆனாலும் உணர்வதே இல்லை குழந்தையே. உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசாதே.
உன் வார்த்தைகளைக் காட்டிலும் உன் அமைதி உனக்கான மதிப்பை கொடுக்கும். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும். அலட்சியப்படுத்தும் இடத்தில் அன்புக்காக ஏங்கி அவமானப்பட்டு நிற்காதே. அன்பு பெரிது என்றாலும் தன்மானம் அதைவிட பெரிது குழந்தையே. இனி வரும் காலங்களில் உன் வளர்ச்சி உயர்ந்து கொண்டே போகும். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படும் காரியங்கள் வெற்றி பெறும். நீ முயற்சி செய்யும் அனைத்தும் வெற்றி பெறும் குழந்தையே. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் அனைத்தையும் தாங்குகின்றேன். அனைத்து கர்மாக்களையும் நான் தாங்குவேன். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. உன் கண்முன் போலியான அன்பு கொண்டு இருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்கப் போகின்றேன். ஒரு நாள் உன் அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகின்றார்கள். இது நிச்சயம் நடக்கும் குழந்தையே. உனது எண்ணம்தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நீ கேட்டபடியே நான் செய்கின்றேன். இன்னும் நீ கேளாத செல்வத்தையும் புகழையும் நான் உனக்கு தருவேன். நீ நன்றாக இருப்பாய். உனக்கு நல்லதே நடக்கும். ஆதாரமே நானாகும் போது அங்கே யாரை நீ தேடுகின்றாய்? உன் ஜீவனே நான் தான். என்னை சிக்கென பிடித்துக்கொள். உன் சிக்கல்கள் எல்லாம் பறந்தோடும் பார். மற்றவர்களுடன் ஒருபோதும் உன்னை ஒப்பிடாதே. உன்னுடைய கர்மாக்கள் வேறு, அவர்களுடையது வேறு. உனக்கான நேரம் வரும் வரை நீ காத்து கொண்டுத்தான் இருக்க வேண்டும். அதற்கு பதில் நீ என் பூஜையை செய். என் சச்சரிதத்தை படி. அனைத்து நேரமும் விரைவாக கூடி வரும். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என்பதை நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உனது கடமையை செய். இன்று இல்லை என்றால் நாளை, நாளை இல்லையெனில் இன்னொரு நாள். இதற்கெல்லாம் கலங்காதே தங்கமே. தள்ளி தள்ளி போகுமே தவிர கிடைக்காமல் போகாது. அன்பும் சரி, பொருளும் சரி. இந்த சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விலக்கும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.